ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் நிறைய வேஸ்ட் சாக்ஸுங்க இருக்கும். இதை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அது என்னென்ன டிப்ஸ்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி சேரெல்லாம் வந்து நகர்த்தும் போது ஒரே சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். இந்த சவுண்டு நமக்கு ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேரை நகர்த்துறதுனால நம்ம டைல்ஸில் கூட ஸ்க்ராட்ச் விட்டுடுங்க. இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சேர் கால்களில் இந்த மாதிரி சாக்ஸுங்களை மாட்டி விட்டுட்டோம்னா இதை நகர்த்தும் போது நமக்கு சத்தமும் வராது, அதே சமயம் நம்ம டைல்ஸும் ஸ்க்ராட்ச் விடாதுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நகர்த்தி காட்டுறேன், எந்தவித சவுண்டும் இல்லை. ஸோ இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேரை பார்க்குறதுக்கும் கூட அழகாக இருக்குங்க. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டு பெட்டிலலாம் கூட இந்த மாதிரி கையில் ஒரு சாக்ஸை மாட்டி விட்டுக்கிட்டு கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிக்கிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தூசிலாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. ஏன்னா இது ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கிறதுனால தூசியெல்லாம் வந்து இதில் ஈஸியாக ஒட்டிக்கிட்டு வந்துடும். எறும்பு, பூச்சி இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அது கூட நல்லா இதில் சாக்ஸ்லேயே ஒட்டிக்கிட்டு வந்துடுங்க. ஸோ இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டு பெட்டெல்லாம் வந்து லேசாக தட்டி விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி ஆகாமல் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டு செவத்துலலாம் கூட நிறைய அழுக்கு இருக்குங்க. இந்த அழுக்கெல்லாம் கூட வந்து நம்ம சோப்பு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாமல் இந்த மாதிரி அழகாக ஒரு சாக்ஸை கையில் மாட்டிட்டு கொஞ்சம் லேசாக தண்ணியில் நனைச்சிக்கிட்டு க்ளீன் பண்ணாலே போதுங்க. ரொம்ப ஈஸியாக அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஏன்னா இந்த சாக்ஸ் வந்து சொரசொரப்பாக இருக்கிறதுனால அந்த அழுக்கை வந்து ஈஸியாக எடுத்துருங்க. பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இதை ஈஸியாக க்ளீனும் பண்ணிடலாங்க. ஏன்னா சாக்ஸில் வந்து அழுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அதனால் இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் பாட்டிலாம் யூஸ் பண்ணுவோம். அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அந்த எண்ணெய் வந்து பாட்டிலே இருக்கிறதுனால டக்குன்னு வந்து எடுக்கும்போது வழுக்கி விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாக்ஸை நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்கன்னா போதும். நம்ம பயம் இல்லாமல் நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதனால் வந்து நமக்கு கீழே விழுந்துருமோ அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த சாக்ஸ் எண்ணெய் வழிகிற எண்ணெயெல்லாம் வந்து இந்த சாக்ஸில் தான் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கூட மறுபடியும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டு நான்ஸ்டிக் தவாலாம் இந்த மாதிரி எண்ணெய் பசையாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல்ட்டு சோப்பு அதிக அளவு யூஸ் பண்ணாமல்ட்டு இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். இது வந்து நான் புளிச்ச தோசை மாவு தாங்க எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த எண்ணெய் பசை வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகுதுன்ட்டு. இது லேசாக நம்ம தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லேசாக கொஞ்சமாக சோப்பு யூஸ் பண்ணால் போதுங்க. நம்ம அதிகமாக சோப்பு யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதனால் நம்ம நான்ஸ்டிக் தவா வந்து ரொம்ப நாளைக்கு நீடித்து உழைக்கும். இப்போ நான் கொஞ்சமாக தான் வந்து விம் லிக்விட் எடுத்திருக்கேன். இதனால் நமக்கு அதிக அளவு நுரை வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறதுனால இது நமக்கு ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதை வச்சு தேய்க்கும்போது நம்ம நான்ஸ்டிக் தவா வந்து ரொம்ப நாளைக்கு நீடித்து உழைக்குங்க. அந்த கோட்டிங் வந்து சீக்கிரமாக போயிடாமல்ட்டு நமக்கு ரொம்ப நாளைக்கு அந்த தவாவில் வந்து கோட்டிங் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சின்ட்டு. இதனால் நம்ம நான்ஸ்டிக் தவா ரொம்ப நாளைக்கு நீடித்து உழைக்கும். அதே மாதிரி ஒரு காஞ்ச சாக்ஸோ இல்லை காஞ்ச துணியோ போட்டு மறுபடியும் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஜன்னல் கம்பிகள்லாம் கூட நிறைய அழுக்கு இருக்குங்க. அதை கூட இந்த மாதிரி சாக்ஸை நனைச்சிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வசதியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் பாருங்கள், எங்கெல்லாம் எவ்வளோ அழுக்கு இருந்துச்சோ அது கூட எவ்வளோ அழகாக ரிமூவ் ஆகி வருது பாருங்கள். இதுக்கப்புறமும் இதை சாக்ஸை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் ஏதாச்சும் பொருளுங்கள்லாம் வந்து இந்த மாதிரி உரலில் போட்டு இடிப்போம். அதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். திரும்பவும் யூஸ் பண்ணும்போது திரும்பவும் கழுவணுமே அப்படின்னு நினைப்போம். ஏன்னா அதில் வந்து பூச்சி எதுனா போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம திரும்பவும் கழுவாமட்டு யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் போட்டு மாட்டி விட்டுருங்க. இதனால் வந்து நமக்கு பூச்சி எதுவும் உள்ளக்க போகாது. மறுபடியும் எந்த பயம் இல்லாமட்டும் இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாக்ஸ் வந்து இதுக்கு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு கார்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த கார்டை இந்த மாதிரி சாக்ஸில் மாட்டி விட்டுக்கோங்க. சாக்ஸை வந்து கொஞ்சமாக ஈரமாக ஆக்கிக்கிட்டு இதை வந்து நம்ம இப்போ எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து கதவு ஓரத்தில் இந்த மாதிரி அழுக்கு இருக்கும் ரப்பர்லலாம் வந்து அந்த அழுக்கை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே வசதியாக இருக்குங்க. பாருங்கள், தேய்க்கும்போது அந்த அழுக்கெல்லாம் அப்படியே போகிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ரொம்ப அழகாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.